நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ். தமிழில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைமில் இயல் 1 அதில் இருக்க கொஷின்ஸ் பார்ப்போம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாவேந்தர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து பாருங்கள், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையாரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நீளம், இது மூன்றுமே பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ்கள். அடுத்து பாருங்கள், நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினின்னா என்ன? உலகம். அடுத்து பாருங்கள், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செந்தமிழ் என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்? செம்மை ப்ளஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பண்பு தொகையில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்து பாருங்கள், உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், 8 தொகையும் 10 பாட்டும் டேஸ் இலக்கியங்கள் ஆகும். 8 தொகையும் 10 பாட்டும் நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், திருக்குறள், நாலடியார் முதலியவை டேஸ் நூல்கள் ஆகும். திருக்குறளும் நாலடியார் நம்ம அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. எத்தனை பூவின் நிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 நிலைகள். அடுத்து பாருங்கள், மா என்ற சொல் எந்தெந்த பொருட்களை தருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மா என்ற அந்த ஒரு சொல் தரும் பொருள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீரை, அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? அருகுப்புல், கோரைப்புல் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி பாருங்கள், நெல்தாள், வரகுத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவும் பியும். தொல்காப்பியம் ப்ளஸ் திருமுருகாற்றுப்படை, இந்த 2 நூல்களிலும் பார்த்திங்கன்னா உலகம் அந்த சொல் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அகநானூறு, திருக்குறள். அடுத்து பாருங்கள், ஊர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழி. அடுத்து பாருங்கள், 1 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது? 1 நம்ம எப்படி சொல்லுவோம்? கா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், உலகில் 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. கூற்று 1. அடுத்து பாருங்கள், கூற்று 2 பாருங்கள், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றவர் பாரதியார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. அடுத்து பாருங்கள், வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிற்று 10. அடுத்து பாருங்கள், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கலீலியோ. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்?
தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து 5 வகைப்படும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், மெய் என்பது டேஷ் என பொருள்படும். மெய்னா உடம்பு. அடுத்து பாருங்கள், தமிழில் உள்ள மெய்யெழுத்துகளில் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்பவை டேஷ் எழுத்துக்கள் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள். அடுத்து பாருங்கள், கலைச்சொல்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வலஞ்சொலி, வலஞ்சொலினா கிளாக் வைஸ். அடுத்து பாருங்கள், இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்து பாருங்கள், இணையம்னா இன்டர்நெட்டு. அடுத்து பாருங்கள், தேடுபொறினா சர்ச் இன்ஜின். அடுத்து பாருங்கள், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு நேருக்கு நேராக தான் கரெக்டாக மேட்சாக தான் கொடுத்துருக்கோம், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், திரும்ப 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 216 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2, தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 30 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழுக்கும் அமுதம் என்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்பத்தமிழ் பாடலில் வந்து பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பார், வந்து பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிருமித்தன்னா என்ன, உருவாக்கிய. அடுத்து பாருங்கள், சமூகம்னா என்ன, மக்கள் குழு. விளைவுன்னா விளைச்சல். அசதின்னா சோர்வு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2413. அடுத்து பாருங்கள், பாரதிதாசன் இயற்பெயர் என்ன. பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. மற்ற இதெல்லாம் பாருங்கள், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ்கள் தான். அடுத்து பாருங்கள், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வாணிதாசன். அடுத்து பாருங்கள், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். அடுத்து பாருங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு இருக்கும். அடுத்து பாருங்கள், 8 ப்ளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது 8 திசை. அடுத்து பாருங்கள், பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், போத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். அடுத்து பாருங்கள், மேதினா உலகம் தெரியும், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 2 3 4. அடுத்து பாருங்கள், உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, உயிர்மெய். அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமையும், வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும். வலஞ்சொலி எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ வலஞ்சொலி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம், 5 எழுத்துக்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இடஞ்சொலி எழுத்துக்களை வந்து டா, யா, லா, டயலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஔ. அடுத்து பாருங்கள், தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். அடுத்து தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரத்தில் வந்து வஞ்சிகாண்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அப்பர் தேவாரம். அடுத்து பாருங்கள், தமிழன் கிளவியும் அதனோரட்டே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். மல்லிச்செடியின் இலப்பெயர் என்ன, தலை. அடுத்து பாருங்கள், சப்பாத்தி கள்ளி, தாளை போன்ற தாவரங்களின் இலப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மடல். அடுத்து பாருங்கள், கரும்பு நாணல் போன்ற தாவரங்களின் இலப்பெயர் என்ன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தொகை. கரும்பு தொகை, நாணல் தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாடகத்தமிழ். அடுத்து பாருங்கள், தமிழ் கவிதை வடிவம் யாவை. துளிப்பா, கவிதை, செய்யுள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், தமிழன் உரைநடை வடிவத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, புதுக்கவிதை. அடுத்து பாருங்கள், ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின்
இலைப்பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இலை. மா இலை, பலா இலை, வாழை இலை, ஆள் இலை, அரசு இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ அகநானூறு. அடுத்து பாருங்கள், அன்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏவும் சியும் தொல்காப்பியமும் திருக்குறளும். அடுத்து பாருங்கள், பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெரும்பான் ஆற்றுப்படை. அடுத்து பாருங்கள், ஒளி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தொல்காப்பியம். முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அறிவுமதி. அடுத்து பாருங்கள், 2 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உ. அடுத்து பாருங்கள், சீரழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சீர் ப்ளஸ் இளமை. சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் கிடைத்த முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல், பழமையான இலக்கண நூல் அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பாருங்கள், கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து கணினி தமிழ். அடுத்து பாருங்கள், கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூந்தல். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எண்கள். அடுத்து பாருங்கள், வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கலித்தொகையும் திருக்குறளும். இந்த 2 நூல்கள்லையும் பார்த்திங்கன்னா வேளாண்மை என்ற சொல் வந்து இடம்பெற்றிருப்போம். அடுத்து பாருங்கள், உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நற்றிணை. அடுத்து பாருங்கள், தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்பர் தேவாரம். அடுத்து பாருங்கள், அக்ரிணை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அல் ப்ளஸ் திணை. பாகற்காய் பிரித்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். அடுத்து பாருங்கள், வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதிற்று 10. அடுத்து பாருங்கள், அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருக்குறள். அடுத்து பாருங்கள், 3 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிங்க. அடுத்து பாருங்கள், கூற்று 1 கூற்று 2 கூற்று இருக்குது. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூற்று 2 பாருங்கள், 7 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து வந்து ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரியாக இருக்குது, கூற்று 2 வந்து தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற 5ம் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிற நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தொல்காப்பியர். அடுத்து பாருங்கள், ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்ற பாடலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஔவையார். அடுத்து பாருங்கள், நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், கேட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நற்றிணை. அடுத்து பாருங்கள், திணையளவு போதா சிறுபோல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வரியை வந்து யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலர். அடுத்து பாருங்கள், இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உயிரெழுத்துக்கள். அடுத்து பாருங்கள், தமிழில் உள்ள உயிர்க்குரிய எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5. தமிழில் உள்ள உயிர்நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 7. கால அளவை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாத்திரை.
குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு டேஷ் மாத்திரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1. அடுத்து பாருங்கள், நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு டேஷ் மாத்திரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2. அடுத்து பாருங்கள், தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் இங்கு இஞ்சு இன்னு இத்து இம்மு இன்னு என்பவை டேஷ் எழுத்துக்கள் அப்படின்னு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள். அடுத்த தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களில் ஈயே இரு இல்லை இவ்வு இல்லை இல்லை என்பவை டேஷ் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடையின எழுத்துக்கள் அது எல்லாமே. அடுத்து பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், தொடுதிரைனா டச்சு ஸ்க்ரீனு, முகநூல்னா ஃபேஸ்புக்கு நமக்கு தெரியும், செயலினா ஆப்பு, புலனன்னா வாட்ஸ்அப்பு, மின்னஞ்சல்னா இமெயிலு. இதுக்கான ஆன்சர் வந்து 5 4 3 2 1. அடுத்து பாருங்கள், 9 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கு. அடுத்து பாருங்கள், செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், தமிழுக்கு டேஷ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்தமிழ். ஸோ முத்தமிழ்னா என்னென்னா இயல் இசை நாடகம், இதுதான் வந்து நம்ம முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், எண்ணத்தை வெளிப்படுத்துவதை டேஷ் தமிழ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல் தமிழ். அடுத்து பாருங்கள், கூற்று 1 கொடுத்துருக்காங்க. பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து மாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 சரியாக இருக்குது. அடுத்து கூற்று 2 பாருங்கள், கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார். இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 2 ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பாவிய குத்து என்ற நூலை எழுதியவர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருள் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்லும் பொருள் இல்லை. இப்போ இன்பத்தமிழில் வந்து பாரதிதாசன் வந்து தமிழை வந்து ஒவ்வொரு பேர் சொல்லியிருப்பார். அதுதாங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ விளைவுக்கு பார்த்தீங்கன்னா நீர் போன்றது, அறிவுக்கு வந்து தமிழ் வந்து தோல் போன்றது, இளமைக்கு வந்து பால் போன்றது, புலவருக்கு வந்து வேல் போன்றது. இதுக்கான ஆன்சர் வந்து 3 4 1 2. அடுத்து பாருங்கள், நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலவொன்று. அடுத்து பாருங்கள், தமிழ் ப்ளஸ் செங்கல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழெங்கல். அடுத்து பாருங்கள், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அமைது ப்ளஸ் என்று. அடுத்து பாருங்கள், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்து பாருங்கள், கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 8 தொகுதி. அடுத்து பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரியை இயற்றியவர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து பாருங்கள், என்றோ பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கால் தாய் என்ற பாடலை இயற்றியவர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து பாருங்கள், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், சொல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது கேட்டிருக்காங்க. இதுக்கான செல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பழமை. அடுத்து பாருங்கள், இடப்புறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் இடது ப்ளஸ் புறம். அடுத்து பாருங்கள், 4 என்ற எண்ணுக்குரிய தமிழ் சொல் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சா. அடுத்து பாருங்கள், பனை தென்னை போன்ற தாவரங்களின் இலப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓலை. பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவும் சியும் தொல்காப்பியும் திருக்குறள். இந்த 2 நூல்கள்லையும் பார்த்தீங்கன்னா உயிர் என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவும் பியும் திருக்குறளும் தொல்காப்பியமும். அடுத்து பாருங்கள், மீள்கடல் வேலியை
தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசை தமிழ். அடுத்து பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாணிக்கம். கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஷ் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், புரட்சி கவி என அழைக்கப்படுவோர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதிதாசன். புரட்சி கவினா பாரதிதாசன், மக்கள் கவினா பாரதியார். இது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். மக்கள் கவி, தேசிய கவினா யாரை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், அவரை குறிக்கும். அடுத்து பாருங்கள், தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன். அடுத்து பாருங்கள், 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரூ. அடுத்து பாருங்கள், கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கார்40. அடுத்து பாருங்கள், ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எழுத்து. அடுத்து பாருங்கள், உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காற்று. அடுத்து பாருங்கள், 8 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆ. அடுத்து பாருங்கள், நெடுவெல்லூசி நெடுவாசி பரந்தவடு என்ற பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10. அடுத்து பாருங்கள், மெய் எழுத்துக்களை உழைக்க டேஷ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உடம்பு. அடுத்து பாருங்கள், தமிழில் உள்ள மொத்த மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 18. 6 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சு. அடுத்து பாருங்கள், மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அடுத்து பாருங்கள், மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தோன்றும். அடுத்து பாருங்கள், தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 216. அடுத்து பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வகை. அடுத்து பாருங்கள், 10 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கா 0. அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்தை ஒழிக்க கால அளவு டேஷ் மாத்திரை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரை மாத்திரை. அடுத்து பாருங்கள், 7 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து இயல் 1ல் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லைன் பை லைனாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.